நம்ம ரவிக்கு ஹோட்டல் வச்சு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இப்ப கூட அவங்க ஃபோன் பண்ணி கேக்குறாங்க, அதை பேசிட்டீங்களான்னு. நீங்க ரவி கிட்ட பேசுங்களேன். என்ன பேச சொல்ற? சம்மந்தி கொடுக்குற பணத்தை வாங்கி ஹோட்டல் ஆரம்பிக்க சொல்லுங்க. வரதட்சணை வாங்க சொல்றியா? என்னங்க நீங்க, இது எப்படிங்க வரதட்சணை ஆகும்? அவங்க மருமகனுக்கு அவங்க வச்சு கொடுக்குறாங்க. வரதட்சணை வாங்குங்கிறத டீசெண்டா சொல்றேன். நம்ம பையன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தாங்க சொல்றேன். அவனும் முன்னேற வேண்டாமா? அவனுக்கு நல்ல படிப்பை கொடுத்துருக்குறோம், மரியாதையை சொல்லி கொடுத்துருக்குறோம், தன்னம்பிக்கையை கொடுத்துருக்குறோம். ஒரு பெத்தவங்க பிள்ளைக்கு இவ்வளவு கொடுத்தா போதும். ரவி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவன் சுயமா முன்னேறி வருவான். என்னங்க பேசிட்டு இருக்கீங்க நீங்க? இந்த காலத்துல ஹோட்டல் ஆரம்பிக்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. எவ்வளவு பணம் தேவைப்படும். எவ்வளவு பணம் வேணாலும் அவரே வச்சு கொடுக்கறேன்னு சொல்றாரு. அத வாங்கிக்கிறதுல என்னங்க தப்பு இருக்கு? இன்னைக்கு நீங்க ரவி கிட்ட பேசுங்க. நீங்க சொன்னா அவன் கேட்பான், ஸ்ருதியும் கேட்பா. நான் சொன்னா ஏன் கேட்குறாங்க தெரியுமா? நான் அவங்களுக்கு நல்லது தான் சொல்லுவேன்னு நம்புறாங்க. அவங்களுக்கு எது சந்தோஷமோ அதை மட்டும் தான் நான் செய்ய சொல்லுவேன். அதனால தான் எனக்கு அவங்க மரியாதை கொடுக்குறாங்க. அதனால தாங்க உங்களை கேட்க சொல்றேன். இதை பாரு, இது ரவி எடுக்க வேண்டிய முடிவு. விருப்பம் இருந்தால் அவன் செஞ்சுட்டு போட்டோம். நான் ஒரு நாள் அவங்ககிட்ட போய் உங்கள் மாமனார்கிட்ட இருந்து பணம் வாங்கிடுவான்னு சொல்ல மாட்டேன். ஏற்கனவே அந்த வாசுதேவன் நான் பணத்துக்காக தான் ரவி அவங்க பொண்ணு கட்டி கொடுத்தேன்னு பேசிட்டு இருக்கான். அதை உண்மையாக்க சொல்றியா? அவங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணுங்க. அவங்க பொண்ணு நல்லா இருக்கணும்னு இதை செய்யறாங்க. இதுல ஒண்ணு தப்பு இல்லையே. அந்த முடிவை நான் எடுக்க முடியாது. ரவியும் சுதியும் சேர்ந்து அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை செய்ய சொல்லு. ஆனா ரவியை பத்தி எனக்கு தெரியும். அவன் என்ன மாதிரி அடுத்தவங்க காசுக்கு என்னைக்குமே ஆசைப்பட மாட்டான். அவன் சொந்தமா முன்னேறி வருவான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏங்க, நான் சொல்றத கொஞ்சம். நான் சொல்றதையும் நீ கேள். இந்த விஷயத்தில் நீ தலையிடாத. அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துக்கு தெரியும். இதோட விட்டுரு. பெத்தவங்க பிள்ளைகளுக்கு நல்லது செய்யறதா நினைச்சு பொண்ணு வீட்டில இருந்து எதையாவது வாங்கணும்னு நினைக்கிறது தப்பு. அதை விட பெரிய தப்பு அவங்க மனசுல இந்த தவறான எண்ணத்தை புகுத்துறது. இவர் ஒருத்தர், இவரும் பழைக்க மாட்டாரு, அடுத்தவங்களையும் பழைக்க விட மாட்டாரு.